ஐயா மேஷராசிக்காரங்களுக்கு வரப்போற ஜூன்ல இருந்து எப்படி இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக மேசராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்கு போகிறார். அதனால் 3 அப்படிங்கிறத விட 4ங்கிறது அவருடைய உச்ச வீடாக இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டான ராசின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, காலச்சக்கரமே மேஷத்துலேருந்து தான் தொடங்குது. அதுக்கு 4ஆம் வீடுங்கிற கடகம் தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், சொத்து, சுகம் அத்தனையும் குறிக்கிற இடம். அந்த மாதிரி இடத்துல குரு உச்ச வீட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். மகரம் தான் 10ஆம் இடம். அந்த வீட்டை அந்த குரு பார்ப்பார், உச்சம் பெற்ற குரு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி மேஷராசிக்கு மிகுந்த செல்வாக்கை கொடுக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ வீடு கட்டுறது, இடம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். அதுக்கு எவ்வளவோ நாள் கனவு கண்டுகிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த வீடு, வாகன சுகம், இடம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறது கூட அது இடம்தான். அது அந்த இடத்துக்கு விவசாய தொழிலுக்கு பவரை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான அமைப்பு தான் இந்த வருஷம் மேசராசிக்கு இருக்குது.